பாண்டியர்களோட ஆட்சி கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சப்போதான் ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தது கடுங்கோன் பாண்டியன். இன்னைக்கு அவரை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீண்ட நாட்கள் பாண்டியர்கள் ஆட்சி செஞ்ச மதுரை பல்லவர்களால கைப்பற்றப்படுது. பாண்டியர்களோட ஆட்சி அந்த நேரத்துல ரொம்பவே பலவீனமா இருந்தாங்க. அப்போதான் வந்தாரு கடுங்கோன் பாண்டியன். கடுங்கோன் பாண்டியன் ஒரு சாதாரண மன்னர் இல்லைன்னு சொல்றாங்க. தைரியம், புத்திசாலித்தனம் மட்டும் இல்லாம நாட்டுக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்சவரா இருந்திருக்காரு. அவருக்கு அந்த டைம்ல ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரையை திரும்ப கைப்பற்றணும்ன்றதுதான். அதுக்காக பல நாள் போராடி கடைசியில பல்லவர்களையும் தோக்கடிச்சு மதுரையை திரும்ப கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் பாண்டிய அரசு ஒரு புதிய வாழ்க்கைய தொடங்குச்சுன்னு சொல்லலாம். அதனாலதான் பாண்டியர்களோட மறுபிறப்பை ஏற்படுத்திய மன்னன் இவரை சொல்றாங்க. தமிழ் கல்வி கலாச்சாரம் வளர்றதுக்கு இவரோட ஆட்சி ரொம்ப முக்கியமானதா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ரொம்பவே ஷார்ட் டைம்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெய்லி ஃபேக்ட்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.